ஓகே ப்ரோ. நான் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரைட். கம்டாலியஸ். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. தெரியுது ப்ரோ. ஓகே, என் வாய்ஸ் நல்லா கேக்குதுல்ல? கிளியரா கேக்குது. ஆல்ரைட் ப்ரோ. ஸோ நான் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன், கரெக்ட்டா? டிலே ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெனிவல் பண்ணுங்க. டிலேடு சார்ட்ல இருக்கு. ஓகே. மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து பார்க்க சொன்னேன், கரெக்ட்டா? ப்ரோ, ஒன்ஸ் நீங்க மார்க்கெட் சைக்கிள்ஸ் மட்டும் தரவா நீங்க வந்து இப்ப லெட்ஸ் சே ஒரு மார்க்கெட்ல கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா போயிரும். ஓகேங்களா? இந்த சார்ட்ல வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கன்சாலிடேஷன் இருக்கும். ஓகே. இந்த கன்சாலிடேஷன உங்களால தடுக்க முடியாது. ஓகே. இந்த கன்சாலிடேஷன உங்களால ஐ மீன் எப்படி தடுக்க முடியாதுன்னா, என்னடா இது இப்படி கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்குது. நம்ம எப்பதான் இது வந்து எக்ஸ்பான்ஷன் குடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ண முடியாது. பேஷன்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இப்ப இந்த கன்சாலிடேஷன் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பான்ஷன எவ்ரி டைம் வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இதுல 2 ஃபேக்டர் இருக்கு. ஓகே. ஒண்ணு, கன்சாலிடேஷன நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, ஓகே ஃபைன். ஐ மீன் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா, எப்படா அது சீக்கிரம் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கடந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மார்க்கெட் சைக்கிள்ல வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே. இத அவாய்ட் பண்ணிட்டு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. டு பி கிளியர், உங்களால கன்சாலிடேஷன ஏத்துக்க முடியணும். புரிஞ்சுங்களா? ஓகே. மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கா? ஓகே ஃபைன், இருந்துட்டு போகுது. நான் வெயிட் பண்றேன் அடுத்த மார்க்கெட் சைக்கிளுக்கு அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணணும். அதே மாரி உங்களுக்கு இந்த பிளேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, இது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். அதனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. மந்த்லி கேண்டில் 1, 2, 3, 4, 5, 6. இதுவே நான் வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல அத நான் காமிச்சேன் அப்படின்னா, சார்ட் வந்து சரசரன்னு எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோமோ வந்து கிரியேட் ஆகும். ஓகே. அதனால எல்லா எக்ஸ்பான்ஷனையும் புடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ட்ரூத்த நீங்க வந்து ஏத்துக்கணும். ஓகே. இத பொறுத்தவர. ரைட். இப்ப நம்ம எப்பலாம் வெயிட் பண்ணணும், எப்பலாம் நம்ம வந்து ட்ரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. உங்களுக்கு ஆல்ரெடி ஐஆர்எல், இஆர்எல் கான்செப்ட்னா என்னன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கிறது இது வந்து ஐஆர்எல். ரைட்? ஐஆர்எல். எஸ். இஆர்எல் அப்படின்றது அப்படியே இந்த லெக்ல வந்து எஸ், இந்த ஸ்விங் பாயிண்ட் தான். என்ன பண்ணுச்சு பிரைஸ்? எக்ஸ்டர்னல்ல இருந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் வந்துச்சு. ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இங்க இது என்னது? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ரைட்? நீங்க நம்ம இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா, இதுவுமே ஒரு ஸ்விங் பாயிண்டா தான் இருக்கும். ஓகே. திஸ் இஸ் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டோட ஃப்ராக்டல்ஸ்ல. ஓகே. லெட்ஸ் சே தெரியுதா அது? இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட் அண்ட் இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்துருச்சு? டிஸ்கவுண்டட் வந்து எஸ் அஃப்கோர்ஸ். இன்டர்னலுக்கு வந்துட்டு எங்க போச்சு? திரும்பி ஒரே கேண்டில்ல எக்ஸ்டர்னல் அவ்வளவுதான். சரி, நான் உங்களுக்கு கடைசியில வந்து ஒரு மேக்ஸ் சொல்றேன். யூ கேன் மேக் a lot of money with that. ஓகே. எவ்ரி இயர் லிட்டரலி. அதுதான் பேசிக்கா நடக்கும். வேற எதுவும் நடக்காது. ஸோ இப்ப இந்த பிளேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போயிருக்கு. நீங்க இந்த பிளேஸ்ல என்ன ஃபர்ஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும்னா, ட்ரெண்ட். ஓகே. ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணும்போது ட்ரெண்ட் பார்க்கணும். வாட் இஸ் த இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ? ஐஓஎஃப், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா எஸ், ட்ரெண்ட். ஓகேங்களா? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் எப்போதுமே. ஓகே. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. இது கவுண்டர் ட்ரெண்ட். லெட்ஸ் சே இப்ப இங்க மார்க்கெட் இது புல்லிஷ். இது என்ன? இது ஆல் டைம் ஹைஸ். ஓகேங்களா? நாஸ்டாக் இது வரைக்கும் வச்ச ஹைஸ்லே வந்து இந்த மந்த் வச்ச ஹை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து செம்ம ட்ரெண்ட்ல இருக்குது, புல்லிஷ்ல. இந்த பிளேஸ்ல போயிட்டு நம்ம செல் பார்க்க கூடாது. ஓகே. எவ்வளோ செல் செட்டப் நமக்கு வந்து கொடுத்தாலும் இந்த பிளேஸ்ல செல் போக கூடாது. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமேட்டு பை தான். அன்டில் நமக்கு நீட்டா ஒரு இண்டிகேஷன் செல்லுக்கு இருந்தா மட்டும் தான் செல் பண்ணணும். அதுக்கும் வந்து கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஓகே. அதான் சொல்லுவேன், சொல்லாம விட மாட்டேன் நான்.
இப்ப இந்த பிளேஸ்ல ஓகே. இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. சரி ரைட். நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பிளேஸ்ல பியரிஷ் எஃப்இஜி வந்து இருக்குதா? ஆர் எல்ஸ் புல்லிஷ் எஃப்இஜி இருக்குதா? ஆப்வியஸ்லி புல்லிஷ் எஃப்இஜி இருக்கு. கரெக்ட்டா? புல்லிஷ் எஃப்இஜி தான் ப்ரோ. இருக்கு. அப்படின்னும்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ். ரைட்? அண்ட் புல்லிஷ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ஸ்ல. ஆர்டர் பிளாக் வந்து எந்த ஆர்டர் பிளாக் இப்ப கரண்ட்டா வந்து டீலிங் ரேஞ்ச்ல இருக்கு. இதானே இருக்கு. டவுன் க்ளோஸ் கேண்டில். ம். அப்போ ஆமா. இந்த பிளேஸ்ல அப் க்ளோஸ் கேண்டில்ஸ்ன்னு எதுவுமே இல்ல. பியரிஷ் டீலிங் ரேஞ்ச் எதுவுமே இல்ல. அப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஆசெட் Nasdaq வந்து செம்ம புல்லிஷ்ல இருக்கு. ஓகே. ம். இப்போ நமக்கு மந்த்லி, வீக்லி, டெய்லி 4 ஹவர் இங்க இருக்கு பார்த்தீங்களா? மந்த்லி, வீக்லி, டெய்லி 4 ஹவர். டெய்லி இந்த போலாம். இந்த 4 டைம் ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 4 டைம் ஃப்ரேமும் ஒண்ணா உங்களுக்கு புல்லிஷ் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஓகேங்களா? இங்க நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் வேர்டிங்ஸ் போடுறேன். விச் மீன்ஸ் சாரி மந்த்லி, வீக்லி, டெய்லி, H4. ஓகேங்களா? இந்த 4 டைம் ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன கிளியரா காமிக்கணும். ஓகே. எய்தர் புல்லிஷ் இல்லன்னா பியரிஷ். புரிஞ்சுங்களா? ம். இப்படி இந்த பிளேஸ்ல இது வந்து லெட்ஸ் சே இது புல்லிஷ் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா, அது வந்து பை புரோகிராம். ஓகே. விச் இஸ் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். ஓகேங்களா? நீங்க என்ன ம். ப்ராப்பரா ஒரு பேட்டர்ன் லேர்ன் பண்ணி, ரிப்பீட்டட் பேட்டர்ன் லாஜிக்கோட அப்ளை பண்ணாலும், இந்த சீக்வென்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80% வந்து சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ட்ரேட் வந்து திருப்பி போறதுக்கு. ஓகே. இதுக்கு அப்படியே ஓகே. ஆப்போசிட்டா போனீங்க அப்படின்னா, உங்களோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 20லேருந்து 30% தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ம். அதுவே சூப்பர். கஷ்டம். அதனால தான் ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப இந்த ம். பிளேஸ்ல இது பை புரோகிராம். ஓகேவா? ம். ரைட். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் சைக்கிள்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்க ட்ரெண்ட வச்சு தான் ட்ரெண்டையும், ஐஆர்எல் அண்ட் இஆர்எல்லையும் வச்சு மட்டும் தான் உங்களால மார்க்கெட் சைக்கிள் என்ன அப்படின்றத ஒரு ஃப்ரேமே பண்ண முடியும். ஓகே. இப்ப இந்த பிளேஸ்ல எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கே போயிட்டு நம்மளால பை பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல பை பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும்னு நமக்கு தெரியணும். ஓகே. இங்க மார்க்கெட் சைக்கிள் இங்க என்னது? நம்ம ஓவராலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர மேப் பண்ணலாம். இங்கருந்து இங்க வந்து மேல இப்படி போட்டு, இது இங்கருந்து இங்க பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் லெக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ம். இல்லன்னா 2, 3 கேண்டில்ஸ வந்து கம்பைன் பண்ணி ஒரு மார்க்கெட் சைக்கிள நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகே. இப்ப இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்கருந்து எடுக்கிறேன். இது எக்ஸ்பான்ஷன். ஓகே. ம். இது என்ன மார்க்கெட் சைக்கிள்ன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு சொல்லலாம் இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா இல்ல. அதனால சொல்லல உங்களுக்கு. ம். நான் சொல்லுவேன் அது வெயிட். இங்க எக்ஸ்பான்ஷன் நடந்து இது குட்டியோண்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டா? ரீட்ரேஸ்மென்ட். ம். அண்ட் தென் என்ன ஆச்சு? திரும்ப ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆனுச்சு. ரைட்? எக்ஸ்பான்ஷன் ஆனது ஒரு டீப் ரீட்ரேஸ்மென்ட் வந்துச்சு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. டீப் ரீட்ரேஸ்மென்ட் வந்துச்சு. வந்துட்டு எங்க வந்துச்சு? இன்டர்னலுக்கு வந்துச்சு. டிஸ்கவுண்டட் ம். எஃப்இஜிக்கு வந்துட்டு, ஆர்டர் பிளாக் வந்துட்டு, நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்த் ஓகே. ம். ஜனவரி ஜனவரி இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் ரைட்? அண்ட் தென் வந்து ம். Q2 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, மேனிபுலேஷன் அழகா இந்த இன்டர்னல் ரேஞ்ச் வந்து தொட்டுட்டு, அப்படியே அந்த இயர் ம். வந்து பார்த்தீங்கன்னா, போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் குடுத்துருச்சு. கரெக்ட்டா அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் ஆ. குடுத்துட்டு, நவம்பர், டிசம்பர் சின்ன குட்டியோண்டு கேண்டிலா வந்துச்சு. சின்ன. விச் மீன்ஸ் ம். ஜஸ்ட் அ கிளாசிக் பை கேண்டில். ஓகே. ம். அப்ப இந்த இயர் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? நீட்டா நமக்கு வந்து ஜனவரி அக்யூமுலேஷன் ரைட்? இந்த பிளேஸ்ல இது என்னது? மார்ச் மேனிபுலேஷன் ஆ. எஸ். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே மேனிபுலேஷன் நடந்துருச்சு. ஓகே. இந்த எஃப்இஜில டேப் ஆயி. அப்ப இங்க நடந்தது ரீட்ரேஸ்மென்ட். அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பான்ஷன். இங்கருந்து இங்க கீழ விழுந்தது குட்டி ரீட்ரேஸ்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட். எஸ். அந்த குட்டி ரீட்ரேஸ்மென்ட் நல்லா கவனிச்சீங்க அப்டின்னா, கொஞ்சோண்டு கன்சாலிடேஷன் இருக்கு. ரைட்? இப்ப நான் ஆ. அத லோவர் டைம் ஃப்ரேம் போனேன் அப்டின்னா, உங்களால அத நல்லா பார்க்க முடியும். தெரியுதா? ம். அப்ப என்னது இது? ஏன் இந்த இடத்துல பிரைஸ் இது ரொம்ப மோசமா இருந்துச்சு, ஒரு மாரி நல்லாவே இல்லன்னா, இதுதான் ரீசன்.
இது கன்சாலிடேஷன் அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஓகே. ஏன் இங்கேருந்து இங்க மேல ஏறுனது சூப்பரா இருக்குது. அப்படியே வாவ்! என்ன ப்ரோ இது இவ்ளோ அழகா மேல ஏறியிருக்கு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஓகே. அப்போ ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படின்ட்டுன்னு. கரெக்ட்டா? ஸோ அப்ப ட்ரெண்ட் புல்லிஷ்ல இருக்கு. இங்க மந்த்லி கீ லெவல் இங்க மந்த்லி எஃப்விஜி தொடுது அப்படின்னும்போது, இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ் கிளாஸ ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து பிரைஸ் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாது. ம். ரிவர்சல் ஆக வாய்ப்பே இல்ல. கரெக்ட்டா? அப்ப இங்கேருந்து இது வந்து மேனிபுலேஷன் குடுக்குதுன்னு அர்த்தம். ஃபேக் பிரேக் அவுட். எல்லாத்தையுமே மேனிபுலேட் ம். பண்ணும். மேனிபுலேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுச்சு? நீட்டா நமக்கு எக்ஸ்பான்ஷன் இன்டு மேனிபுலேஷன் இது வந்து ரிவர்சல். அழகா இங்க இந்த பிளேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருச்சா அது? ஆ. அவ்வளதான். சிம்பிள். ரைட். இப்ப நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். லோ ரெசிஸ்டன்ஸ் ம். லிக்விடிட்டி அப்படின்னு. ஹை ரெசிஸ்டன்ஸ். எஸ். இங்க லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்கா? இருக்கு. இருக்கு. எவ்வளோ இருக்கு இங்க இந்த பிளேஸ்ல? ஆமா. அண்ட் தென் இது இது ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ? எஸ் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். எஸ். ஆ. ஆஃப் கோர்ஸ். ஆ. ஆ. இங்க இது ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்னாலும் ஒண்ணுதான். லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டினாலும் செல் ஒண்ணுதான். லிக்விடிட்டி. ஆ. ஆ. எஸ். ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்னா என்னது? ம். ஒரு ஸ்விங் இன்னொரு ஒரு ஸ்விங் ஸ்விங்க எடுத்தது எடுக்க ஃபெயில் ஃபெயில் பண்ணிருக்கு. ஆயிடுச்சு. லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டினா என்னது? இந்த லிக்விடிட்டி ஸ்டேபிள். வந்து அவ்வளோ ஒரு பெரிய இது கிடையாது. ஈஸியா உடைச்சுட்டு போயிரும். அத எடுத்துரும். அதனால லோ ம். ரெசிஸ்டன்ஸ். லோ ரிஸ்க். ம். எஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? தடுப்பு. அப்ப லோ தடுப்பு. அதான் ரெசிஸ்டன்ஸ். சொல்லியிருக்கேன். ஆ ம். ஹை அண்ட் லோ கான்செப்ட்க்கு வந்துராதீங்க. லோன்னு சொன்னோனே. லோ ரெசிஸ்டன்ஸ்னா இல்ல, இல்ல. அந்த கம்மியான தடுப்பு. எஸ். கம்மியான தடுப்பு. தட்ஸ் இட். ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு. எஸ். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால இந்த எல்ஆர்எல்ஆர் பிளஸ் இந்த மார்க்கெட் சைக்கிள், ஐஆர்எல் டூ இஆர்எல் கீ லெவலு, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த பிளேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருச்சு. ஓகே. இங்கேயும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்கு? நமக்கு நீட்டா ஒரு டெய்லி எஃப்இஜி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கா? ம். இப்ப இந்த பிளேஸ்ல சரி மந்த்லி உங்களுக்கு புல்லிஷ் அப்படின்னு தெரிய வருது. ரைட்? புல்லிஷ்ன்னு தெரிஞ்ச உடனே, அடுத்து நீங்க என்ன டைம் ஃப்ரேம் இருக்கு? வீக்லி இருக்கு. கரெக்ட்டா? வீக்லில நல்லா கவனிங்க. இந்த எஃப்இஜி இங்க இத டேப் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க கேண்டில்? இந்த கேண்டில் பக்கத்துல இருக்க ஆ. கேண்டில்ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி, அழகா வந்து என்ன பண்ணியிருக்கு, மேல வந்து க்ளோஷர் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? நீங்க எந்த அசெட் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே. என்ன வேணா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு நீட்டா ஒரு கிளீனா ட்ரெண்ட் கண்டுபிடிச்சுட்டு, ஒரு அழகா ஒரு டிஸ்கவுண்டட்ல ரீட்ரேஸ்மென்ட். ஓகே. ஒரு கீ லெவல். டிஸ்கவுண்ட் ரீட்ரேஸ்மென்ட்ல ஒரு கீ லெவல். எஃப்இஜி ஆர் ஆரோ பிளாக் ஏதோ ஒண்ணு. இந்த மாரி கேண்டில் க்ளோஷர் மந்த்லி ஆர் வீக்லில நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல சிம்பிள். சி ஐம் கோனா ப்ளே இட். ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் லோ எடுத்துச்சு. அடுத்து அப்படியே அந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா மேல க்ளோஷர் வச்சுருச்சு. ஒன்ஸ் இந்த க்ளோஷர் வச்ச உடனே, அடுத்தடுத்து வர கேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ், ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ், ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ் அவ்வளவுதான். இங்க பாருங்க. இப்ப என்ன பண்ணுச்சு? அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனுச்சு, லோ வச்சுச்சு, ஹை வச்சுச்சு, க்ளோஸ் ஹைக்கு வச்சுச்சு. கீழ அவ்வளவுதான். க்ளோசஸ். ப்ரோ இத தாண்டி வேற எதுவுமே இது பண்ணாதாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? ஓப்பன் ஆனுச்சு, லோ வச்சுச்சு, ஹை வச்சு எக்ஸ்பான்ஷன் குடுத்துச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப எஸ் இந்த வீக் தான் 2 இதிலிருந்து 2 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் குடுத்திருக்கு. ரைட். எக்ஸ்பான்ஷன். எஸ். இப்போ ப்ரோ இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணும்? யூ நீட் டூ வெயிட் இந்த பிளேஸ்ல. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இந்த பிளேஸ்ல கீ லெவல்ல வந்து டேப் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா நீட்டா இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தட்ஸ் இட். இப்போதைக்கு வெயிட் பண்ணணும். அதான் இங்க இந்த பிளேஸ்ல வேலை. ஓகே. இது கம்ப்ளீட்லி எக்ஸ்பான்ஷன். ஹைஸ வேற எடுத்திருக்கு. லிக்விடிட்டி இல்ல. அப்படின்னும்போது ஒரு கன்சாலிடேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ங்களா? குட்டி கன்சாலிடேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் வந்திருக்கு. கரெக்ட்டா? எக்ஸ்பான்ஸ் ஸ்பேஸ். ம். எஸ். எவ்ரி டைம் அது கன்சாலிடேஷன் போட்டு ஒரு ஹைட் இங்க இந்த டெய்லி எஃப்இஜிய வந்து டேப் பண்ணும்போது, அழகா நீங்க மார்க்கெட் சைக்கிள் பார்த்து லாங் போயிட்டே இருக்கலாம். ரைட். இப்ப நமக்கு இங்க தெரியுது. ரைட் ப்ரோ. இங்க நமக்கு நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. இங்கேயே இந்த வீக்லயே வந்து பார்த்துட்டீங்க. ஓகே. நான் இந்த வீக் இந்த 2 வீக் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்க அனலைசிஸ் போட்டு வச்சுட்டேன். ஓகே ஃபைன். திஸ் இஸ் கோனா ஃப்ளை அப் ஹையர் அப்படின்னு.
ஓகே. இப்ப இது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? டெய்லி டைம் ஃப்ரேம் போறோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல சேம் ஐஆர்எல் டூ இஆர்எல் மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரேட்ஸ். ஓகே. இங்க என்ன இருக்கு? இன்டர்னல் இருக்கா? இருக்கு. எக்ஸ்டர்னல் போணுச்சா இல்லையா? ம். அகைன் இங்க என்ன இருக்கு? இன்டர்னல்ல இருந்து எக்ஸ்டர்னல். ரைட்? இப்ப இந்த பிளேஸ்ல மண்டே ப்ளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ரியல்லி இந்த எக்ஸ்பான்ஷன புடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்காது அவ்வளவா. தெரியுதா அது? ம், ம். இந்த பிளேஸ்ல ஆ, இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ல வந்து இங்க இந்த எஃப்இஜிக்கு வந்து வரவே இல்ல பிரைஸ். ஓகே. அது பாட்டன் அப்படியே எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. விச் இஸ் ஃபைன். கம்ப்ளீட்டா அது நடக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அத எக்ஸ்பெக்ட் பண்ணணும். என்னடா வரலன்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இப்ப இந்த ம். பிளேஸ்ல ஏன்னா நம்ம இங்க என்ட்ரி எடுத்துட்டு செட் பண்ணியிருப்போம். அந்த ஆமா, டயத்துல அது இதே குடுத்துருக்கோம். லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்போம். ஆமா. ம். லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுப்போம். இல்ல இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட வேணாம். நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன். இப்ப இங்க ம். இந்த எஃப்இஜிக்கு இங்க வந்துச்சு அப்படின்னா, அப்படியே 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரி எடுக்க போறீங்க. இந்த எஃப்இஜி டேப் பண்ணிட்டு ஆமா. நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நீட்டா குடுத்த உடனே. ஓகே என்ட்ரி பார்ட்லாம் வரும் ப்ரோ. என்ட்ரி பார்ட்லாம் இருக்கு. என்ட்ரிலாம் ஈஸியா எடுக்கலாம் ப்ரோ. நம்ம கரெக்ட்டான கான்டெக்ஸ்ட்ல வந்து போணும். அதுதான் ரொம்ப ஆ, முக்கியம். ஆமா. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. எஸ். இப்ப இங்க நல்லா கவனிச்சுங்க. இது ஒரு எஃப்இஜி இருக்கு இங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நமக்கு இது ஆல்ரெடி இவ்ளோ ஹைஸ் எல்லாம் எடுத்துருச்சு கரெக்ட்டா? அண்ட் ஆமா. ரொம்ப மேக்ஸிமம் லிக்விடிட்டி எஸ். லோவர் எல் லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் ஆயிருச்சு. எஸ். அதே மாரி இங்க இந்த டெய்லி எஃப்இஜிஸ்லாம் இருந்துச்சு. ரைட்? ம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவ்ளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் நடந்தோனே எல்லாருமே பைன்னு தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதனால என்னைக்குமே ஒரு ஒரு நல்ல ஹைஸ்க்கு இந்த இடத்துலலாம் ஹைஸ்க்குலாம் போனதுக்கு அப்புறமே நீங்க பை பார்க்கக்கூடாது. ஓகே. இங்கே இந்த பை சரியான பை இது. ஓகே. இது இது இதெல்லாம் சரியான பை. இதோட நிறுத்திக்கணும். ஏன்னா ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர யோசிச்சு பாருங்க. அவரு என்ன பண்ணுவாரு? இங்க எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சுப்பா. இங்க எல்லாம் பிரேக் வச்சுருச்சு. புல்லிஷ் போகுதுன்னு இங்க பை பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் கீழ இறக்கி விடும். நாளைக்கு கீழ. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த டெய்லி எஃப்இஜி இன்டர்னல் டூ எக்ஸ்டர்னல் போது. மந்த்லியும் புல்லிஷ், வீக்லியும் புல்லிஷ் மாறிடுச்சு. தெரியுதா இங்க? கேண்டில் குளோஷர்ல. அடுத்து டெய்லியும் இந்த பிளேஸ்ல புல்லிஷ் எப்படி புல்லிஷ் எஃப்இஜி வர ஆரம்பிச்சுருச்சு. ரைட் கரெக்ட்டான கான்டெக்ஸ்ட்ல பார்க்குறீங்க. இப்ப அடுத்து 4 ஹவர் போனோம் அப்படின்னா, அதுவும் புல்லிஷ் மார்க்கெட் சைக்கிள்ல நீங்க வந்து பார்த்து ட்ரேட் எடுக்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்ப பாருங்க இந்த பிளேஸ்ல எத்தன ட்ரேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே. விச் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரைட் இங்க இந்த மந்த்லி எஃப் இங்க பாருங்க. கண்ணு தெரியலையா அது? கொஞ்சம் நல்லா. தெரியுதா அது இங்க பிளேஸ்ல? என்ன உங்களுக்கு? தெரியுது, தெரியுது. அது புல்லிஷ்க்கு. எஸ் இந்த 3, 5. பிளேஸ்ல அழகா ஒரு மார்க்கெட் சைக்கிள் வந்து ப்ளே ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பான்ஷன், அடுத்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் அது கைண்டா அக்யூமுலேஷன் மாரி பண்ணிருக்கு. ரைட்? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். தெரியுதா இங்க? இந்த பிளேஸ்ல. இப்ப ம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் பாருங்களேன். எப்படின்னா, இதுதான் வந்து கான்செப்ட்ட வந்து கம்பைன் பண்றதுல பெஸ்ட். இது என்னது? பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட்டா? டிஸ்கவுண்ட். இங்க பாருங்க. இப்போ சரி ரைட். இங்க என்ன எழுத்து இது க்ளோஸ் என்னது? ஃபுல்லா எடுத்துரும். ஸ்வீப். லிக்விடிட்டி என்னது? இன்டர்னலா? எக்ஸ்டர்னலா? எக்ஸ்டர்னல் ப்ரோ. எங்க போக சான்ஸ் இருக்கு? இன்டர்னல். ஃபர்ஸ்ட் எஃப்இஜிக்கு போகும். இந்த எஃப்இஜி, மேல. அடுத்தது ம். மேல இருக்க எஃப்இஜி 2 இருக்குதா? மேல இருக்க எஃப்இஜி. ம். எஸ். இப்போ இந்த டெய்லி கேண்டில் என்ன பண்ணுது அப்டின்னா, நமக்கு தெரியும். இங்க வந்து பெரிய மந்த்லி எஃப்இஜி இருக்குது, வீக்லி எஃப்இஜி இருக்குன்ட்டுன்னு. ஓகே. ம். இந்த டெய்லி கேண்டில் என்ன பண்ணுது அப்டின்னா, அழகா அப்டி ரிவர்ஸ்ல இருக்கு. நம்ம 4 ஹவர்ல அப்டி பார்க்குறோம். இப்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இங்க இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, லாங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. டெய்லி எஃப்இஜிக்கு போகணும். ரைட்?
அண்ட் தென் 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ டீலிங் ரேஞ்ச் ரைட்? அன்னைக்கு இது என்னது? எஃப்இஜி. எக்ஸ்டர்னல் எடுத்தா எங்க போணும்? இன்டர்னல் தானே போணும். இன்டர்னல். ரைட்டு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தன கேண்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர் கேண்டில். எக்ஸாக்ட்லி. 6 கேண்டில். எஸ். அப்ப இதுதான் 6 பிஎம் ஓப்பன் ஆகிருச்சு. லோ செட் பண்ணிருச்சு. ஓகே. ஒன்ஸ் இந்த லோ எடுத்து, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மார்க்கெட் சைக்கிள் நீட்டா ப்ளே பண்ணி, இங்கலாம் அதுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா, திரும்பிலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா இதுக்கு போயிரும். ஓகே. ஏன்னா அதுதான் கான்செப்ட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த எஃப்இஜிய டேப் பண்ணும்போது இங்க பாருங்க இது என்ன ஆகுது? ஹை இருக்கா? நீட்டான ஒரு இன்டியூஸ்மென்ட் 1 ஹவர்ல இருக்கும். தெரியுதா அது? இப்ப என்ன அர்த்தம்னா, ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து முன்னாடி லெட்ஸ் சே இங்கருந்து இங்க ரன் பண்ண வேண்டிய மூவ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே தீர்மானிச்சுருச்சு. அதுக்கு தான் இந்த லிக்விடிட்டி. ஓகே. அப்போ அழகா உங்களுக்கு எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்டர்னல் வரும் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. ரைட்டுப்பா. இந்த பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டில ஸ்வீப் பண்ணி உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு 6 பிஎம். அப்ப அடுத்தடுத்த கேண்டில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, என்ன வரவா இருக்கும் கேண்டில்ஸ்லாம்? கிளாசிக் பை கேண்டில் தான். ம். பை கரெக்ட்டா? கேண்டில். எஸ். ஏன் ப்ரோ இந்த பிளேஸ்ல ஓகே ஃபைன். நமக்கு டைரக்ஷன் தெரியுது. இது என்னது இது 6 பிஎம் கேண்டில் உள்ள க்ளோஷர் வச்சிருச்சு. ஓகே ஃபைன். தெரியுது. இது ஏன் 2மே வந்து எக்ஸ்பான்ஷன் கேண்டில் இல்ல? அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் விஷயம் இண்டிசஸ் ஓகேங்களா? டோஜி ரைட்? கேண்டில். இல்ல இண்டிசஸ் நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டிசஸ் இது. ரைட்? ஓ! யுஎஸ்ஏ யோட இண்டிசஸ். நியூயார்க் செஷன்ல மட்டும் தான் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லாருக்கும். ஓகே. லெட்ஸ் சே ஒரு 80% நியூயார்க் செஷன்ல நல்லா இருக்குன்னா, வெறும் 20% தான் லண்டன் செஷன்ல நல்லாருக்கும். ரியாலிட்டி தான் இந்த கான்செப்ட் இந்த ஆசெட்ல. ஓகே. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இது என்னது இது? இங்கேருந்து இது ரிவர்சல்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இது என்னது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இங்க போற வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிள் கிளியரா உங்களுக்கு நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, இந்த எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்டர்னல் போகுது அப்படின்னும்போது, ஒன்ஸ் இந்த இன்டர்னல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வந்து பயாஸ் வந்து எப்படி? டக்குன்னு வந்து உங்களால தீர்மானிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இது போற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே. இதுவரைக்கும் போகும்பா அப்படின்னு நீங்க வந்து ஆன்டிசிபேஷன் அதுவரை கொண்டு நமக்கு புல்லிஷ். அத எஸ். சொல்லுவோம். எஸ். அதுவரை புல்லிஷ். அப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் சைக்கிள ஃப்ரேம் பண்ணுங்க. புரியுதா? இது அது குட்டியோண்டு கன்சாலிடேஷன் தெரியுதா அது? ம். கிட்ட கிட்ட இருக்கு கேண்டில்ஸ்லாம். 15 மினிட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா என்னது தெரியுதா? கிளியரா இருக்கா? கன்சிடர். எஸ். இப்போ இந்த கன்சாலிடேஷன் ஆயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்? கன்சாலிடேஷன் இது எக்ஸ்பான்ஷன் இன்டு மேனிபுலேஷன், ரிவர்சல். ரைட்? இப்ப இங்க பிளேஸ்ல இது இது இங்கருந்து இது ரிவர்சல் கரெக்ட்டா? இப்ப புரியுதா ரிவர்சல் ஆ. எப்படி வந்து ப்ளே ஆகுதுன்னு? ம். ரைட். இப்ப இது ரிவர்சலும் இதுதான். இங்கருந்து இது எக்ஸ்பான்ஷனும் இதுதான். நம்ம ஆக்சுவலி இது ஓவராலா பார்த்தா இது ரிவர்சல். இது இங்க ஆ நார்மலா ரிவர்ஸ். பார்த்தா எக்ஸ்பான்ஷன். அந்த அப்ப சிங்கிள் அந்த சிங்கிளோட அந்த ஆ சிங்கிள் மட்டும் பார்த்தோம்னா அது எக்ஸ்ட்ரா. எஸ் கரெக்ட். ஒரு சிங்கிள் லெக் பார்த்தோம்னா. இப்ப இந்த எக்ஸ்பான்ஷன்க்கு அடுத்து என்ன மார்க்கெட் சைக்கிள் அடுத்து நடக்க சான்ஸ் இருக்கு? கன்சாலிடேஷன் இல்லன்னா எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அடுத்த 2 வந்து கன்சாலிடேஷன் இல்லன்னா கன்சாலிடேஷன். ரீட்ரேஸ்மென்ட். ரீட்ரேஸ். ஓகேங்களா? போய்க்கிட்டே இருக்கு மேல அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒரு லெட்ஸ் சே ஒரு ஒரு எத எடுத்துக்கலாம் நல்ல எக்ஸாம்பிளா? ஓகே ஒரு பலூன கூட எடுத்துக்கலாம். பலூன் சரி வராது. வெயிட் இது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல என்ன இருக்கு? ஓகே பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. பட் எஸ் ஓகே ஃபைன். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்கேருந்து இது வந்து ஒரு கார் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கார் இங்கேருந்து போயிட்டு இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஆம் சரி ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது ரைட்? ஒரு ஒரு டிராவல் பண்ணிருக்கும் ஒரு பாயிண்ட்ல நிக்குது. பெட்ரோல் போடணும். ஓகே. தேர் இஸ் நோ பெட்ரோல். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் பண்ணுது. ஓகே. லைக் பஸ் ஸ்டாப்ன்னு வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது பஸ். பஸ் நின்னுட்டு, இப்ப இந்த பிளேஸ்ல
லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ண உடனே அடுத்த லிக்விடிட்டிக்கு போணும். ரைட்? இன்னொரு பாயிண்ட்க்கு போணும். ஏ டூ பி போணும். பஸ் அப்படிதானே அது? அடுத்து போயிரும். அப்ப இங்க எக்ஸ்பான்ஷன், கன்சாலிடேஷன் நடந்துச்சுல்ல. இந்த எக்ஸ்பான்ஷன்ல இருந்து எய்தர் ரீட்ரேஸ்மென்ட் பாருங்க. எக்ஸ்பான்ஷன் எய்தர் கீழ ரீட்ரேஸ்மென்ட் வர சான்ஸ் 50% இல்ல அப்படின்னா, இங்க இந்த பிளேஸ்ல கன்சாலிடேஷன் ஆகும். ரைட்? ஓகே ஃபைன். இங்க கன்சாலிடேஷன் நடந்துருச்சு. நீங்க லெட்ஸ் சே இந்த கேண்டில் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரைட்ரா இது வந்து கன்சாலிடேஷன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்னதா ஒரு ரேஞ்ச் எடுத்து, பாக்ஸ் எடுத்து மார்க் பண்ணிட்டு உட்காரணும். ஓகே. இந்த கன்சாலிடேஷனுக்கு அடுத்து என்ன மார்க்கெட் சைக்கிள் வர சான்ஸ் இருக்கு? எய்தர் மேல எக்ஸ்பான்ஷன் இல்லன்னா கீழ எக்ஸ்பான்ஷன். கரெக்ட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும். கீழ எக்ஸ்பான்ஷன் ஆனுச்சு அப்படின்னா, இது என்ன புரோட்டோகால்? ஏஎம்டி புரோட்டோகால். இது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இது நடக்க தான் சான்ஸ் இருக்கு. ஏன்? நம்ம நீட்டா வந்து ஐஆர்எல், இஆர்எல், கேண்டில் குளோஷர்ஸ் எல்லாத்தையும் பக்காவா பார்த்து வச்சிருக்கோம். ரைட்? அதனால இந்த பிளேஸ்ல இது கீழ பிரேக் அவுட் இந்த கன்சாலிடேஷன் கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, அது பக்கா மேனிபுலேஷன். அண்ட் நீங்க நீட்டா வந்து பைஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஓகே. இதுதான் உங்களோட பிளான். இப்ப இன்னும் 2வது என்ன நடக்க சான்ஸ் இருக்குன்னா, மேனிபுலேஷனா இங்க கீழ பிரேக் அவுட் பண்ணாம மேல பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்றது? அப்ப இங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் வருதுல்ல. சேம் நீங்க இதே மார்க்கெட் சைக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல இல்ல இதே டைம் ஃப்ரேம்ல. இல்லன்னா, அப்படியே ஒரு இந்த பிரேக் அவுட் வச்சதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு போகும். இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட பை பண்ணலாம். ஓகே. ட்ரை இவ்வள பண்ணலாம். இந்த இந்த பிளேஸ்ல இதுதான் நடக்க சான்ஸ் இருக்கு. வேற எதுவுமே நடக்க சான்ஸ் இல்ல. உங்களோட பயாஸ் தப்பா இருந்துச்சு ஆர் எல்ஸ் வந்து அந்த நேரத்துல நீங்க வந்து தப்பாயிட்டீங்க. விச் இஸ் ஃபைன். கம்ப்ளீட்லி ஃபைன். ராங்கா இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இட் டசன்ட் நீட் டூ பி 100% நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப பார்க்கிறது எல்லாமே வந்து 100% இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி இருந்தா தான் மணி மேக் பண்ணணுமா? இல்ல. ம். புரியுதுங்களா? ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. தட் இஸ் ட்ரேடிங். இப்ப இந்த பிளேஸ்ல என்ன பண்ணுச்சு? கன்சாலிடேஷன் ரேஞ்ச ஓரளவுக்கு எடுத்துச்சு. பட் நாட் குவைட் கன்வின்சிங். கன்வின்சிங்கா இல்ல. ரைட்? நீங்க இந்த பிளேஸ்லலாம் ட்ரேட் பண்ணல. ரைட்? இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டில் இங்க இருக்கு பார்த்தீங்களா? 6 AM. இது 6 AM ஓப்பனிங் பிரைஸ். ஒரு பெரிய 4 ஹவர் கேண்டில்ல 1 ஹவர் கேண்டில்ஸ் 4 இருக்கும் கரெக்ட்டா. நீங்க என்ட்ரீஸ் எடுக்கும்போது, உங்களுக்கு ஒரே ஒரு 4 ஹவர் கேண்டில் போதும். புரிஞ்சுங்களா? லெட்ஸ் சே இங்க இது என்னது? 8 AM, 9 AM அது ரைட். இப்ப நான் சொன்னதுல எது நடந்துச்சு? கன்சாலிடேஷன் ஆயிட்டு, மேனிபுலேஷன் வைக்காம மேல எக்ஸ்பான்ஷன் வைக்காம எஸ். எக்ஸ்பென்ஷன். எக்ஸ்பான்ஷன் ஆனது இருக்குதா? இப்ப ம். இந்த பிளேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, ஓகே ஃபைன். இங்க மார்க்கெட் போகுது இந்த ஹைக். இதுக்கும் மேல டெய்லி எஃப்இஜிக்கும். அப்ப இங்க இந்த 6 AM கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் பார்த்தா 1, 2, 3, 4 9 AM முடிய போது. ரைட்டா? கடைசி இதுதான். அந்த 4 ஹவர் கேண்டில். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, லோ வச்சிருச்சு, ஹை வச்சிருச்சு, க்ளோஸ் வைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? இங்க போயிட்டு பை பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த பிளேஸ்ல இப்படி போயிட்டு, இங்க எஃப்இஜி இருக்குப்பா. இதுதான் வந்து ஒரு எப்படின்னா, ஐசிடி ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்க தான் மாட்டுவாங்க. ஒரு பிகினர்ஸ் எல்லாமே. ம். ரைட்டு இங்க புல்லின் நமக்கு பயாஸ் கிடைச்சிருச்சுப்பா. நான் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கேன். ஐஆர்எல், இஆர்எல் கரெக்ட்டா இருக்கேன். பயாஸ் கிடைச்சுது. நான் இங்க போய் லாங் பண்ணி இங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கேண்டில் முடிய போகுது. ரைட்டா? 5 நிமிஷத்துல முடிய போகுது. அப்ப 5 நிமிஷத்துல முடிய போகுது அப்படின்னும்போது, அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆக போகுது. கரெக்ட்டா? அது வந்து ஓப்பன் ஆகி லோ வைக்கணும். அந்த லோ செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அத வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே. அப்படி போய் நம்ம இதுல போய் பார்க்கும்போது, நீட்டா இங்க என்ன இருக்கு? 15 மினிட்ல ஒரு எஃப்இஜி இருக்கு. நம்ம 4 ஹவர்ல ஃப்ரேம் பண்ணோம் கரெக்ட்டா? இஆர்எல் டூ ஐஆர்எல். ரைட். இங்க நல்லா கவனிங்க. என்ன பண்ணுச்சு? எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட், எக்ஸ்பான்ஷன் கரெக்ட்டா? அப்ப இங்க பிளேஸ்ல போயிட்டு லாங் பண்ணக்கூடாது. ரீட்ரேஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்லி கன்ஃப்யூசிங் அண்ட் லோ ப்ராபபிலிட்டி மாரி தான் இருந்துச்சு. பட் எஸ், இட் ஜஸ்ட் பிளேட் அவுட். ஓகே. என்ன பண்ணுச்சு? அழகா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துச்சு. ரைட். ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சு?
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டிஓஎல்க்கு போயிடுச்சுல்ல. எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் எக்ஸ்பேண்ட். லிட்டில் பிட்ஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் இந்த இடத்துல இருக்குது. தெரியுது ஒரு மாரி சாப்பியா இருக்கு. அதனால தான் சொன்னேன். கிளியரா இல்ல அப்டின்ட்டுன்னு. அண்ட் தென் வாட் ஜஸ்ட் கேம் எக்ஸ்பான்ஷன். அப்ப நம்ம நெனச்ச டைரக்ஷனுக்கு போயிடுச்சுல்ல. அப்ப இங்க போயிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்டின்னா, சாரி ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் போய் பார்த்தோம் அப்டின்னா, இந்த 10 AM கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. லோ வச்சிருக்கு, ஹை வச்சிருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கு. தட்ஸ் இட். அத தாண்டி இங்க வேற எதுவுமே இது பண்ணல. கரெக்ட்டா? அப்போ உங்களுக்கு தேவை என்ன அப்டின்னா, டைரக்ஷன் வேணும். எங்க போதுன்னு தெரியணும். லிக்விடிட்டி எங்க வந்து இருக்குன்னு தெரியணும். ஓகே. ட்ரெண்ட் வேணும். தட்ஸ் இட். இவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்க லிட்டரலி இதே ஃபார்மேட்ல டெய்லி கேண்டில்ஸ கேட்ச் பண்ணலாம். ஓகே. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? டெய்லி எஃப்இஜில டேப் ஆயிருக்கா? சி இங்க டெய்லி எஃப்இஜி வந்து இருக்கு. டெய்லி எஃப்இஜிய டேப் பண்ணிச்சு. ரைட்? எஸ். டெய்லி எஃப்இஜி. ரைட் இங்க தான் இருக்கு டெய்லி எஃப்இஜி. கரெக்ட்டா? அண்ட் 4 ஹவர்ல இது என்ன மார்க்கெட் சைக்கிள் இது? இங்கேருந்து எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. அப்ப இது ரீட்ரேஸ்மென்ட் தானே அது? எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு? எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு? எஃப்இஜி இன்டர்னல். 4 ஹவர் எஃப்இஜில வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கா? அப்ப நீங்க போயிட்டு 1 ஹவர்ல அது கீழ இருக்க லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பண்ணிருக்கு? ஆல்ரெடி டெய்லி எஃப்இஜி, 4 ஹவர் எஃப்இஜி ஒரு லோ வந்து ஸ்டாப் ரன் பண்ணிட்டு, இங்க ஹை இங்க இருக்குது. ரேஞ்ச் ஹை இங்க இருக்குது. ரைட்? அண்ட் தென் நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன இது? 8 AM பக்கத்துல இருக்க கேண்டில்ல லோ ஸ்வீப் பண்ணி உள்ள க்ளோசர் வச்சிருக்கு. அடுத்த கேண்டில்ல என்ன பண்ணிருக்கு? ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். அவ்வளோதான். அழகா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைக்கிள் இங்க ப்ளே ஆயிட்டு எக்ஸ்பான்ஷன் குடுத்துருச்சு. தெரியுதா அது? இப்ப இங்க எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமேட்டு என்ன மார்க்கெட் சைக்கிள் ப்ளே ஆயிருக்கு? நல்லா கவனிங்க. கன்சாலிடேஷன் ஆவுதா? ம். எஸ். கன்சாலிடேஷன் கன்டின்யூ ஆயிட்டு, அடுத்த வீக் அதாவது எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. சி இப்ப இங்க எவ்வளோ கிளியரா இருக்கு. இங்க என்னது மேல டெய்லியோட எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இங்க தான் இருக்கு. லிக்விடிட்டி. இது என்னது இது? அழகான ஒரு எக்ஸ்பான்ஷன். அழகான ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு அடுத்து கன்சாலிடேஷன். இங்க வெயிட் பண்றீங்க. எதுவுமே பண்ணல. அண்ட் என்ன பண்ணியிருக்கு? நியூ வீக் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வீக் வந்து இங்க மேல க்ளோஷர் வச்சிருக்கு. இப்ப நான் வீக்லி கேண்டில்ன்னு சொல்லும்போது, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒரு வீக்லி கேண்டில்ன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? முடியுது. ஓகே ஃபைன். அது புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலே ரொம்ப ஈஸி. ஓகே ரைட். ம். இங்க இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட்? இங்க தான் இப்போ ஓப்பன் ஆவுது. ஓப்பன் ஆயிட்டு அழகா என்ன பண்ணுது? லோ கிரியேட் பண்ணுது இங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட்? மார்க்கெட் சைக்கிள் இந்த இடத்துல ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு அப்டின்னும்போது எஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ மெசேஜ். ஓகே ஃபைன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல இருக்குன்னும்போது, இங்க ஒரு ஃபேக் பிரேக் அவுட் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் மார்க்கெட்? புல்லிஷ் ஆகும். மேல எக்ஸ்டர்னல் ஹைஸ் இருக்கு. ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கா? 1, 2, 3, 4 இருக்கா? அடுத்து இங்க எவ்ளோ ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கு? ம். இதெல்லாம் போகுமா? போகாதா? ஈஸியா ரொம்ப ஈஸியா போயிரும். உங்களுக்கு ஈஸியா புரியுதுல இந்த பிளேஸ்ல. அதனால ம். தான் சொன்னேன், மார்க்கெட் சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியம்ன்ட்டுன்னு. ரொம்ப புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட். ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் சைக்கிள்க்கு என்ன தேவ? உங்களுக்கு எங்கேருந்து எங்க டிராவல் ஆக போகுது மார்க்கெட் அப்படின்னு தெரியணும். பயாஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும். ட்ரெண்ட் தெரியணும். இது தெரிஞ்சாலே மார்க்கெட் சைக்கிள் ஈஸியா புரியும். நான் இப்பயும் சொல்றேன் ப்ரோ. அடிச்சு சொல்றேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இங்க இந்தியால இருக்கிற ஐசிடி ட்ரேடர்ஸ் வந்து லிட்டரலி ஃபியூ பீப்பிள் ஓகே. கைவிட்டு எண்ணிடலாம் ரொம்ப. ரொம்ப கம்மி. அது இந்த அளவுக்கு மார்க்கெட் சைக்கிள்ஸ வந்து புரிஞ்சு வச்சிருக்கவங்கள்ல ரொம்ப கம்மியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. கொஞ்சம். ம். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. தப்பு தப்பா படிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க எந்த இன்னைக்கு போய் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து யாரா வேணா இருக்கட்டும். ஓகே. அதுல அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, தே வில் ஸ்ட்ரகிள் மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல. அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியாது ஒழுங்கா. இதுதான் கரெக்ட்டான மார்க்கெட்ஸ். இங்க இப்படிதான் இந்த மார்க்கெட் சைக்கிள் தான் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கஷ்டம். பிகாஸ் தே டிட்ன்ட் வொர்க் அவ்வளோதான். சார்ட்ல அவங்க இன்னும் வொர்க் பண்ணல. இட் டசன்ட் மீன் தட் தே கான்ட். அவங்க பண்ணல வொர்க் அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்க இந்த பிளேஸ்ல தான் ஐ டுக் அன் என்ட்ரி. ஓகே. ஒன்ஸ் திஸ்
Low is confirmed. இந்த பிளேஸ்ல நான் I went long on the retracement இந்த பிளேஸ்ல. அழகா. ஏன்னா எனக்கு தெரியும் what is going to happen அப்படின்ட்டு. ரைட்? என்ன பண்ணுச்சு? A bit choppy, but yes. And once இந்த DOL எடுத்தோடனே I was off. இந்த பிளேஸ்ல நான் வந்து I took an TP எடுத்துட்டு and again, so there is a reason why it came lower and இந்த பிளேஸ்ல எதுக்கு மண்டேயோட லோ எடுத்துட்டு போச்சு அப்படின்றதுக்கான ரீசன் இருக்குது. அப்ப இங்க இந்த லோ எடுக்கக்கூடாதுல்ல, எதுக்கு திரும்ப வந்து எடுத்துட்டு போச்சு? எஸ், there is a reason. அது I will teach you that, okay? அது எடுத்துட்டு ஓகே நீட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருச்சு? ஓடி போச்சுல அது. ம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி மேல சொல்றேன். close. எஸ், எதுக்கு இந்த பிளேஸ்ல இதை வந்து திரும்ப எடுத்துச்சு அப்படின்னா சிம்பிள். அகைன் இந்த பிளேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆயிருப்பாங்க. எங்க அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க? இங்கே தான் வச்சிருப்பாங்க, இந்த லோல தான். தட்ஸ் வை இதை ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கன்சாலேஷனா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அந்த வீக்லியோட லோ பிரிண்ட் பண்ணிட்டு இட் வென்ட் அப். ஓகே, இதே போர்ஷன் இதே செக்ஷனை வந்து ஐ மீன் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து இன்னொரு கிளாஸ்ல, அது லேட்டர் கிளாஸ் இருக்கு. ஓகே, நிறைய கிளாஸ் தள்ளி இருக்கு. அந்த கிளாஸ்ல சொல்லுவோம். அப்போ ரொம்ப சூப்பரா புரியுது எதனால இது எக்ஸாக்டா நடந்திருக்கு. ஓகே, ஸோ தாட்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பிளேஸ்ல. ஸோ எல்லா ஹைஸுமே எடுத்து ஓகேங்களா. எஸ், யூ கேன் இந்த பிளேஸ்ல என்ட்ரி போடலாம், தாராளமா எந்த பிளேஸ்ல என்ட்ரி ஆகலாம். ஓகே, அது இப்ப புரியுதுங்களா? நமக்கு ஒரே ஒரு 4 hour கேண்டில் போதும் அப்படின்ட்டு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு. That's why I just told you. And again என்ன பண்ணுச்சு? எக்ஸ்பான்ஷன் ஆனுச்சு, ஒரு கன்சாலிடேஷன் ஆனுச்சு. அந்த கன்சாலிடேஷன் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. வீக்லி ஓப்பனிங் பிரைஸ் நீட்டா AMD ப்ரோட்டோகால் படி மேல ஓடிச்சு. அப்போ மார்க்கெட் சைக்கிள்ஸ் தெளிவா இருக்கு. கரெக்டா? மார்க்கெட் சைக்கிள்ஸ் இஸ் எவ்ரிதிங். ஐம் டெல்லிங் யூ ப்ரோ. இருக்கிறதுலே பெரிய பெரிய ஆளுங்க, people who make a lot of money, ஓகே, ICT நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க, they use market cycles, they preach it. மார்க்கெட் சைக்கிள் தான்டா எல்லாமே அப்படின்னு சொல்லி உட்காந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் சைக்கிள் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி எல்லாரும் நான் இது வரைக்கும் நான் நடத்தினதை எப்படி கம்பைன் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? புரியுது. இந்த சி ப்ரோ, என்னால எந்த பிரைஸுமே வந்து ஒரு நீட்டா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அது லோ ப்ராபபிலிட்டியில இருக்குதா இல்ல ஹை ப்ராபபிலிட்டியில இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியா அதை கிளாஸிஃபை பண்ணி என்ன மார்க்கெட் சைக்கிள் இங்க ப்ளே ஆகும், எப்ப நம்ம எங்க என்ட்ரி போகலாம், என்ட்ரி எப்ப போகக்கூடாது அப்படின்னு நீட்டா சொல்ல முடியும். எந்த பிரைஸ் ஆக்ஷன் வேணாலும். ஓகே, நாட் ஓன்லி திஸ். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ சரி ப்ரோ, நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சொல்ல முடியுது. முன்னாடியே எப்படி சொல்ல முடியும், பிளஸ் எப்படி என்ட்ரி எடுக்கிறது. மார்க்கெட் சைக்கிள்ல ப்ரீவியஸ் மார்க்கெட் சைக்கிள் வச்சு லெட்ஸே முன்னாடி நடந்த மார்க்கெட் சைக்கிளை வச்சு கரண்ட் மார்க்கெட் சைக்கிள் நடக்க போறத ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே, கன்சாலிடேஷன் வச்சுச்சுன்னா அந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் முன்னாடினா ப்ரீவியஸ் டே குறியத வச்சா இல்ல அது இப்போ இங்க இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே டெய்லி ஒரு டெய்லி கேண்டில். ஒரு கேண்டில்ன்றது ஒன் டே, ரைட்? இப்போ நான் இங்க மொத்தமா இங்க இந்த இடத்துல இந்த அக்யூமுலேஷன் எடுத்தேன் அப்படின்னா லாட் ஆஃப் டேஸ் வரும், ஃபியூ வீக்ஸ் வரும், ஃபியூ ஆர் 3-4 எவ்வளோ வீக்ஸ் வரும், ஃபியூ மந்த்ஸ் வரும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஓவராலாவும் எடுக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் மார்க்கெட் சைக்கிள்ன்றது லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டும் எடுக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு கோர் கான்செப்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா IRL ERL ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் IRL ERL என்னன்னு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியுது, ரைட்? ஓகே ப்ரோ. இப்ப நீங்க சொல்லி கொடுத்த வச்சு இதுவரை நான் வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல IRL கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி இப்போ டெய்லினா 1 hour சொன்னீங்க, 5 minutes என்ட்ரி சொன்னீங்க. ஓகேவா? அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போக முடியுது ப்ரோ. இந்த வீக்லி மந்த்லிய வந்து எப்படி கம்பைன் பண்றது? இப்போ நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, இப்போ இங்க பாருங்க இதுதான் இந்த பிளேஸ்ல. இல்ல எஸ், வெயிட், நான் எல்லாத்தையுமே வந்து
கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணுவேன். ஓகே. இட் வில் பி லைக் லுக் அட் தட். இது மந்த்லி எஃபிஷி கரெக்ட்டா? ஆ ஓகே. இப்போ நீங்க டெய்லில இருந்தீங்கன்னா எதுக்கு போவீங்க? H1 போவீங்க. H1லருந்து ஆமா. M5 போவீங்க. அப்போ மந்த்லி இங்க இருக்குது அப்டின்னா, மந்த்லி எஃபிஜி IRL டூ ERL தெரியுது அப்டின்னா, அடுத்த ஆ. டைம் ஃப்ரேம் டெய்லி. ஓகே. ம். ம். மந்த்லி IRL, ERL மந்த்லி கீ லெவல் அப்டின்னா டெய்லியோட ஸ்ட்ரக்சர்ஸ். இப்ப ம். டெய்லி ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிற இந்த கீ லெவல்ஸ்லாம் நீங்க ட்ரேட் பண்ணணும். தட்ஸ் இட். ம். ஓகே. இது ஒரு கீ லெவலு, இது ஒரு கீ லெவல் இருக்கு. இங்க கீ லெவல் இருக்குன்னும்போது, டெய்லிலருந்து அடுத்து என்ன டைம் ஃப்ரேம்னா 1 ஹவர். ஓகேங்களா? ம். இப்ப தெரியுதா இந்த பிளேஸ்ல வந்து நீட்டா நம்ம எல்லாத்துலயுமே என்ட்ரி எடுக்க முடியும். ம். அழகா. இதுல டைரக்ட்டா என்ட்ரி எடுக்கலாம். இல்ல ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் நான் பிடிக்க போறேன் அப்டின்னா, அப்படியே நீங்க ஓகே ஃபைன். இப்ப மந்த்லி, டெய்லி அண்ட் தென் 1 ஹவர் நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் டைம் ஃப்ரேம் பார்த்து வச்சிருக்கீங்க. அப்படியே நீங்க இதே சேம் ஓகே ஃபைன். இப்போ இந்த டெய்லிக்கு மேல இருக்கிறது வீக்லி, மந்த்லி. வீக் மந்த்லி டைம் ஃப்ரேமே உங்களுக்கு பயாஸ் இருக்கும்போது, மந்த்லி டைம் ஃப்ரேம ஃபாலோ பண்ணி தான் டெய்லியும் இருக்கும். அது கீழ இருக்க எல்லா டைம் ஃப்ரேமும் இருக்கும். எல்லா அப்படியே டைம் நீங்க என்ன எஸ். அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ட்ரேட்ஸ வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம் டெய்லி எஃப்இஜி இங்க இருக்கா? 1 ஹவர் போயிட்டு 1 ஹவர் ட்ரேட வந்து எடுக்க பாருங்க. ம். இந்த பிளேஸ்ல இத வந்து எடுக்க பாருங்க. ம். ஓகே. ஆனா பேஷன்ஸ் ரொம்ப இருக்கணும் ப்ரோ. 2 ரொம்ப கண்டிப்பா பேஷன்ஸ் இருக்கணும். இருக்கணும். ஆ. ப்ரோ அதுதான் உங்கள வந்து டெஸ்ட் பண்ணும். இப்ப கம்மிங் வீக்ல வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, குதிச்சுட்டு இருப்பாங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகே. ஆம் ஒரு நீட்டா எனக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியும்ப்பா. ஓகே. என்னன்னு தெரியுன்றத விட என்னோட மாடல் என்னன்னு தெரியும்ப்பா அப்படின்றவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த பிளேஸ்ல இது என்ன பண்ணலாம் அப்டின்னா, அழகா ஒரு 2 இந்த வீக் ஃபுல்லா கூட வந்து கேவலமான ஒரு கன்சாலிடேஷன் போட்டு, அடுத்த வீக் வந்து அழகா இந்த டெய்லி எஃப்இஜில டேப் பண்ணி, நீட்டா இங்க ஏஎம்டி பேட்டர்ன் போட்டு, அதுக்கு அடுத்த வீக் வந்து செம்மையா இருக்கலாம். சூப்பரா இருக்கலாம். அதுல ஒரு 2 நாள், 3 நாள் நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி இருக்கலாம். ஓகே. இங்க மேலருந்து இப்டி இல்ல, கீழ இல்ல. விழும்போது ஐ கேன். ஆ மேலருந்து கீழ விழும்போது நம்ம இங்க ஒரு கிளாசிக் செல் கேன்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இப்படிதான் நம்ம வந்து பிளான் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கணுமே தவிர, அப்படியே நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம். ஒரு ஈகோலயோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ரியல் எப்படி சொல்றது? அப்ரோச் இதுதான். புரியுதுங்களா? அண்ட் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது இட்ஸ் லைக் 20-30% ஆஃப் மை நாலேட்ஜ் தான். ஓகே. அண்ட் கடைசியில வந்து உங்களுக்கு நீங்க எத ஃபாலோ பண்ணணும்? என்ன ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத சொல்லிருவேன். ஓகே. விச் இஸ் கோயிங் டூ பி கான்ஃபிடென்ஷியல் ப்ரோ. ஓகே. எவ்ரிதிங் இஸ் பிரைவேட். ஓகே. இல்ல ப்ரோ. பிரைவேட்டா ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது எல்லாமே பிரைவேட். ம். ஈவன் எம்எக்ஸ்எம் குரூப்ல கூட இவ்ளோ சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. ஓகே. ஆ. மேபி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க. பட் தே வோன்ட் இப்படிதான் கரெக்ட்டா பண்ணணும் தே வோன்ட். ஏன்னா ப்ரொசீஜர். ஏன்னா வந்து ஆம், நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அப்படிதான் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்லிக் குடுத்துட்டேன் இங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கொண்டு வரணும் அங்க நீங்க வந்து அனலைஸ் பண்றதுல. அதுதான் வந்து ரியல் டீல் அங்க. புரியுதுங்களா? ம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு சார்ட்ல வொர்க் பண்ணியிருப்பேன்னு பாருங்க. அதான். அதான் ப்ரோ. எஸ். அண்ட் எப்படி ஒரு கட்டத்தில வந்து ஒரு மாரி என்னடா அது இவ்ளோ நம்ம வந்து கத்து வச்சுட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல காம்ப்ளிகேட்டடா. குழப்புது பிளஸ் வந்து நமக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு ஸ்ட்ரக் ஆகி ஒரு சில டைம் நிப்போம். அந்த டைம்ல எத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது, எத மட்டும் கரெக்ட்டா பண்ணா நம்ம மாடல் ஃப்ரேம் பண்ண முடியும்ன்றத கூட நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ப்ரோ உங்களுக்கு லிட்டரலி அந்த தாட் வரணும். ம். புரியுதுங்களா? அப்பதான் நீங்க வந்து அத போட்டு மண்டைய போட்டு உடைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சி ப்ரோ திஸ் இஸ் நாட் ஈசி புரியுதுங்களா? அதான் ப்ரோ. இது ஈசி கிடையாது. நீங்க வொர்க் பண்ணணும். ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பண்ணுங்க. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் புரியுதுங்களா? லைஃப் சேஞ்சிங் இது. குயிக்கா வந்து ஸ்கேல் பண்ணி ஒ லெட்ஸ் சே ஒரு நல்லா ஸ்கேல் பண்ணி ஒரு $1,000,000 நீங்க வந்து 3 மந்த்ஸ்ல மேக் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அடுத்த 3 மந்த்ஸ்ல வந்து 2 டைம் மேக் பண்ணுவீங்க. 2லருந்து 3 டைம் வந்து மேக் பண்ணுவீங்க. நீங்க மேக் பண்ண மனிய. அந்த அளவுக்கு இது ஸ்கேலிங் வந்து அதிகம். புரியுதுங்களா?
நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதுல வந்து மனி மேக் பண்ண முடியும். ஆனா, சார்ட்ல வொர்க் பண்ணணும். அதையும் தாண்டி டிசிப்ளின் இருக்குது. ஓகே. ஸோ, அதனால தயவு செஞ்சு வொர்க் பண்ணுங்க. இட்ஸ் வொர்த் அட் த எண்ட். ஓகேங்களா? எப்பயுமே இந்த சார்ட்ல வொர்க் பண்றது இட்ஸ் வொர்த் கடைசியில. ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ, கண்டிப்பா ஒரு மந்த்துக்கு 6-7 ட்ரேட்ஸ் வந்து கேரண்டீட். ஓகேங்களா? ஒரு கை ஃபுல்லா ஒரு அசெட்ஸ்ல வந்து தாராளமா உங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும். கரெக்ட்டான ட்ரேட்ஸ். அதுக்கு உங்களோட டெடிகேஷன் வேணும். ஜர்னலிங் நல்லா வந்து பண்ணணும். அதுக்கு ஜர்னலிங் பண்ணா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நல்லா புரியணும். ஓகே. இப்ப நான் இங்க இந்த இடத்துல இவ்வளோ சொல்லிக் குடுத்துருக்கேன். ஒரு செஷனுமே வந்து ஒண்ணோட வந்து ஒரு டிபெண்ட் ஆகி தானே இருக்கு. இதுவரைக்கும் ஆமா. நடத்துனது. கரெக்ட்டா ஒரு இதா தான் எஸ். ட்ராக்கா. அதான் விஷயம். அதுதான் இப்ப நான் புரியுது ஈஸியா. ஆமா. நான் அடுத்த கான்செப்ட் நடத்துறேன் அப்டின்னா, அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்த செஷனுக்கு. ம். அதே மாரி ப்ரீவியஸ் செஷனுக்கும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்ல. நீங்க வெறும் மார்க்கெட் சைக்கிள் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனா, பயாஸ் என்ன? ஐஆர்எல், நிஆர்எல்ங்க. ஏஆர்எல். அதாவது ஒரு திங்க் ஆஃப் அ பைக். பைக்ல என்ன இருக்கு? நமக்கு வந்து வெளில அவுட்டர் பாடில வந்து ஹெட்லைட்டா இருக்கட்டும், இல்ல வந்து சாவி போடுற இடம், இல்ல ஸ்பீடோமீட்டர் இருக்கட்டும், டேங்க் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. ஆனா உள்ள என்ன இருக்கு? இன்ஜின் இருக்குது, இன்ஜினியர். ரைட்? பிரேக்ஸ் இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்து தானே அது வந்து நீட்டா அது வந்து ஒர்க் ஆகுது. வெறும் நம்மளால இன்ஜின் மட்டும் வச்சுட்டு ஓட்ட முடியாது வண்டி. மட்டும் வச்சு ஓட்ட முடியாது. எஸ். அதேதான் இங்கேயும். புரியுது. இப்ப இவ்வளோ நான் வந்து சொல்லி தரேன்ல. இந்த இடத்துல இவ்வளோ சொல்லிக் குடுத்துருக்கேன்ல ப்ரோ. லிட்டரலி ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. விச் ஐம் கோனா டீச் யூ அட் த எண்ட். அத நான் சொல்லிக் குடுக்கும்போது, நீங்க இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. அதிலயே கம்பைன் ஆயிரும். ஓகே. ம். ஆனாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். வேணும். கண்டிப்பா. இது இல்லாம உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே என்ன பண்ணுது அப்டின்ட்டுன்னு. ஒரு மணி மேக் பண்றது, காசு சம்பாதிச்சு அதெல்லாம் விட்டுருங்க. அது ஒரு சைடு தள்ளி விட்டுருங்க. ரியல்லி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, மேப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உள்ள போயிருவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ப்ரோ. புரியுதுங்களா? உள்ள கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒண்ணுமே தெரியாது. ஓரளவு ம். தெரிஞ்சு ஒரு கிளியரா இருந்துச்சு. ஒரு ம். கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்ட்டா புரியுதா? முன்னாடி ஏனோ தானோன்னு இருக்கும். ம். ம். இப்ப எல்லாம் கரெக்ட்டா புரியுதா? அப்ப எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது ப்ரோ அந்த இடத்துல. வெக்ஸ் ஆகுறேன். என்னடா கரெக்ட்டா அதான் கரெக்ட்டா கத்துக்கிறதே வந்து ஒரு இதா இருக்கு. புரியுது ப்ரோ. என்ன சொல்றது? ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ப்ரோ. ஏன் டென்ஷன் ஆகுது? ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, இப்ப நீங்க கரெக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணி கரெக்ட்டா சொல்லி வரீங்கல்ல. ம். அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. புரியுதா? எல்லாம் அப்ப கரெக்ட்டா அது இருக்குன்னா, நீங்க சொன்ன மாரி ஒர்க் ஆகுது ஆ. மார்க்கெட்ல. ம். ம். ஆனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியலன்னா எத அதுலேருந்து பத்தி? ஒரு என்ன மாரி மீன் பண்றீங்க? லெட்ஸ் சே அத பிரெடிக்ட் பண்ணி என்னால மனி மேக் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? வாட் டு யூ மீன்? ஆ நோ இல்ல ப்ரோ. முன்னாடி வந்து தெரியாது எனக்கு எதுவுமே. என்ட்ரி ஓகே. போடுறதே எப்படி தெரியாது. இப்ப வந்து எல்லாமே கரெக்ட்டா தெரியுது. ஆ. இருந்தாலும் நான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ற ஃபேஸ்ல வந்து ட்ரேட் பண்ணா வந்து பெரிய நமக்கு லாஸ் ஆகக்கூடிய எஸ். ஆமா. சி இருக்கும்ல. ப்ரோ. ஆ. சி ப்ரோ. நீங்க வந்து நீட்டா வொர்க் பண்ணிட்டீங்கன்னா, ஐல் பி ஆன் சார்ட்ஸ் ஓகேங்களா? ம். ம். அதான். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் வொர்க். நெறைய வொர்க் பண்ணுங்க. இப்ப நான் இந்த செஷன்லயே வந்து ஐ கிவ் யூ எவ்ரிதிங். ம். நான் உங்களுக்கு ஹிண்ட் குடுக்கல.